நல்லது. நல்ல ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுப்போம் ஆண்டவருக்கு கேட்கத்தக்கதாக. அவர் விடுதலை நாயகனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு வெற்றியை தருபவராய் இருந்தார். அவர் அல்லவா எங்களை தேடி வந்தார். இந்த காலை பொழுதில் அவரை நாடி பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அவர் எனக்குள்ளே இருப்பதாக என்பதாக உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. விடுதலை நாயகனே, வெற்றியை தந்தவரே, அபிஷேகநாதனே, உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுவாமி ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் ஐயா. நீங்கள் சர்வ சிருஷ்டிகளை எல்லாம் காப்பவர் சுவாமி. எங்கள் உள்ளத்தில் நிறைவால் உங்களை போற்ற வந்திருக்கின்றோம் தகப்பனே.
என்றும் உங்களை பணிந்து கொள்ள வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாக முழு உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அவர் எங்களை சிருஷ்டித்தவர், அவர் எங்களை ஜெயமானர், அவர் எங்கள் குடும்பத்தின் துணையாளராய் இருப்பவர், எங்கள் வாழ்க்கையின் தீபமாய் இருப்பவர் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி சர்வ சிருஷ்டிக்கும் என்ற எஜமானர் என்ற பாடலை பாடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானும் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, உள்ளத்தின் நிறைவால் போற்றுகின்றேன், என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானும் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, உள்ளத்தின் நிறைவால் போற்றுகிறேன், இன்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்மளை படைத்த தேவனை நோக்கி இரு கரங்களையும் ஆகாயத்திற்கு மேலாக உயர்த்தி அவரை பாடுங்கள். அவர் நம் துணையாளராய் இருக்கிறார், அவர் நம்மை தேற்றுகின்றவராய் இருக்கின்றார், அவர் எங்களை மாற்றுகின்றவராய் இருக்கின்றபடியால் இரு கரங்களையும் அவருக்கு நேராக உயர்த்தி பாடுங்கள். வார்த்தைகள் என்றும் மாறாதே, என் மாமிசம் அழுகி ஒழிந்து போகும், விசுவாசி என்றும் பிழைப்பார். வானமும் பூமியும் அழியும், உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே, என் மாமிசம் அழுகி ஒழிந்து போகும், விசுவாசி என்றும் பிழைப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
காலை வேளையிலும் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, இந்த 2ஆம் மாதத்திலும் கூட கர்த்தாவே, இந்த 3வது ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளும் பிள்ளைகளாக நீங்கள் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தீர்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மேன்மையானவர் சுவாமி, நீங்கள் அக்னி ஸ்தம்பமானவர் சுவாமி, நீங்கள் ஆகாயத்தை பூமியை சிருஷ்டித்தவர் அல்லவா ஆண்டவரே சுவாமி, நீங்கள் அக்னி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சுவாமி, நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா சுவாமி, நீங்கள் ஈடற்றவர் சுவாமி, நீங்கள் அழகில் மேன்மையுள்ளவர் சுவாமி, நீங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ராஜாதி ராஜன் ஐயா. ஹல்லேலூயா, உங்களை வணங்கி போற்றுவோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சுவாமி. வானம் போற்று உயிர் தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் மேன்மையுள்ளவர் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே பாடுவே உயிர் தெழுந்த கர்த்தரே ஜீவனித்தார் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன்.
முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லது. இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடன் செல்ல போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 13 வரையான வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 13 வசனத்தை நாங்கள் சபையாராக யாவரும் எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் வாசிக்க போகிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடக்கம் 13ஆம் வசனம் வரை நாங்கள் யாவரும் எங்களுடைய வேதாகமத்திலே நாங்கள் சத்தமாக நாங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் இவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நாங்கள் ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் உடைய பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற சத்தியங்களை எங்களுடைய மனதிலே நாங்கள் அப்பா சுவாமி பிடித்துக் கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இப்பொழுது எங்களுடைய உள்ளங்களை திறந்தள்ளுங்க சுவாமி. பரிசுத்த ஆவியான தாமே இந்த இடம் முழுவதுமாக உடைய பிரசன்னத்தினாலே மூடி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஒரு பெரிதான தேவ பலனாக மாற்றத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன். என்னையும் உடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நல்லது. சபையார் யாவரும் அமர்ந்திருக்கவும். இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் இந்த தகப்பனார் தினத்தன்று எண்ணத்தை பகிர்ந்து கொள்வது என்று நினைக்கும் போது கர்த்தர் என்னுடைய சிந்தைக்கு கொண்டு வந்த ஒரு வார்த்தை தான் இந்த லூக்கா 11ஆம் அதிகாரம். அப்போ இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிற தலைப்பு என்னென்னவென்றால், சிறந்ததை தருபவர். சிறந்ததை தருகிறவரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா நேரத்துக்கும் நாங்கள் மற்றவர்களோடு கூட நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். எங்களோட உறவுகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், எங்களுடைய வீட்டில் இருக்கவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். விஷயங்களை நாங்கள் கேட்போம், கொடுப்போம், பகிர்ந்து கொள்கிறது. சில பேர் இருக்காங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களோட கூட தங்களுடைய இருக்கிறவங்கள பகிர்ந்து கொள்வாங்க. நிறைய அந்த கிராமத்து புறத்தில் அது இருக்குது. ஏதாவது ஒரு கொஸ்காயம் உடைச்சாலும் இல்லாட்டி ஒரு புலஸ்காயை உடைச்சாலும் ஏதாவது உடைச்சாலும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ அதன் மூலியமாக அவங்க அந்த உறவை கட்டி எழுப்புறதுல வழக்கமாக இருக்குது. நாங்கள் கொடுக்கும்போது சில விஷயங்களை நாங்கள் எப்படி கொடுக்குறோம்? நாங்கள் கொடுக்குற விஷயத்தில் சிறந்ததை கொடுக்குறோமா?
இல்லாட்டி எங்களுக்கு நிறைய நேரம் நாங்கள் மனுஷர்களாக சிறந்தது, அதாவது நல்லதை எங்ககிட்ட வச்சுக்கிட்டு சில நேரம் நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத இல்லாட்டி எங்களுக்கு பிரயோஜனப்படாததை தான் நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறத நிறைய நேரம் நாங்கள் காண்றது. ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிற காரியம் என்னன்னா சிறந்ததை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். சிறந்ததை மாத்திரமே எங்களுக்கு பெற்றுக் கொடுக்குற ஒருவர் இருக்கார். அவரை பார்த்து தான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்போ இந்த அதிகாரத்தில் இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஜெபத்தை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேசுறதே காணக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறது மூலியமாக ஏற்படுகிற நன்மைகள் ஆண்டவர்கிட்ட, அதாவது பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்றது மூலியமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறாரு. அதே போல இந்த லூக்கா ஆசிரியர் மிகவும் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த புத்தகம் முழுவதும் அவர் காண்பிச்சு கொடுக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெப வாழ்க்கையை அவர் அநேக நேரம் இந்த லூக்கா புஸ்தகத்தை எடுத்து காண்பிக்கிற நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்குறோம். இயேசுவாமி ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தோடனே அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் வனாந்திரத்தில் போயிட்டு ஆண்டவர் ஜெபிக்கிறத அந்த இடத்துல லூக்கா குறிப்பிட்டு இருக்கிறாரு. அதே போல் கெத்சமனே தோட்டத்தில் சிலுவை மரணத்துக்கு முன்பதாக யாக்கோபு யோவான் இப்படியான சீஷர்கள் 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய மரணத்துக்கு முன்பதாகவும் ஜெபிக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் சிலுவையில் மரணத்தில் இருக்கும்போதும் பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஜெபிக்கிறார். என்னத்தை இந்த லூக்கா ஆசிரியர் காண்பிச்சு கொடுக்க நாங்கள் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருக்கிற விசேடமான ஜெப வாழ்க்கை ஒன்று இருந்துச்சு. அதுதான் அவர் எல்லா நேரத்திலையும் பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் ஒரு தொடர்பில் இருந்து கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிச்சு காரியங்களை பெற்றுக்கொண்டார். அதுதான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாள் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிற மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இனி இயேசு சுவாமி இந்த 9ஆம் வசனத்தை சொல்கிறாரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் என்னது, எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு அவர்கிட்ட கேட்கத்தக்கதாக. நிறைய நேரம் என்னது மனைவி மாறுங்க மனசுக்குள்ளே வச்சு கொண்டிருப்பாங்க, கணவன் என்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே செய்வார்னு. ஒரு நாள் நடக்காது. இந்த கணவன்மார்களுக்கு வாயை திறந்து சொன்னா தான் அவங்களுக்கு காரியங்களை செய்ய முடியும். இவங்க மனசுலேயே வச்சுக்கிட்டு பாருங்களேன் இவங்க செய்யலே, என்னத்தை பாருங்களேன் இவங்க என்ன புரிஞ்சு கொள்றாரே இல்லை. நான் நிறைய நேரம் என்னுடைய மனைவிக்கு சொல்லுவேன், மனசுலேயே வச்சு கொண்டு இருக்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது புரியாது சில விஷயங்கள். அப்போ ஆண்கள் சில நேரம் என்னது, சில நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் டியூப்லைட் மாதிரி சில விஷயங்கள் லேட்டாக தான் புரியும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, சில விஷயங்களை சீக்கிரமாக புரிஞ்சு கொள்கிற ஆற்றல் இருக்குது. ஆண்களுக்கு அப்படி இல்லை. அப்போ சில நேரம் பிள்ளைகளும் அப்பா என்ற தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார், எனக்கு அந்த தேவை இருக்குன்னு தெரியும் தானே. அப்படி சொன்னதுக்கு சரி வராது. அப்பா வேலைக்கு போயிட்டு 1008 தேவையில் வீட்டுக்கு வருவார். வந்தோன்னே அப்பாவுக்கு சொல்ல இருக்குது, அப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த தேவை எனக்கு இருக்குது, எனக்கு இந்த உடுப்பு வாங்க இருக்குது, இந்த சாமான் எனக்கு தேவை. அப்படி சொன்னாதான் அவர் பெற்றுக் கொடுப்பாரு. நாங்கள் ஆனால் பார்க்குறோம் நிறைய நேரத்தில் என்னது, மனசில் வச்சுக்கிட்டே பாருங்களேன் அப்பா என் தேவையை சந்திக்கலை அப்படி சொல்லி சில நேரம் நாங்கள் மற்றவங்களும் சொல்லி கொண்டிருப்போம். அப்படி இல்லை, கேட்கணும். பரலோக பிதாவும் சொல்கிறாரு என்னது, இயேசு சுவாமி சொல்கிறாரு கேளுங்கள். கேட்குறவங்களுக்கு தான் கிடைக்கும். நாங்கள் வாயை திறந்து கேட்காம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் என் வாழ்க்கையில், அவருடைய என் சிந்தனையிலேருந்து எல்லாமே அறிஞ்சு வச்சிருக்காரு. ஏன் என் தேவை தெரியாதா, என் வாழ்க்கைக்கு என்ன தெரியும்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு சில நேரம் நாங்களும் எங்களோட மனசுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இயேசு சுவாமி இந்த காலை வேலை சொல்கிறார் என்னது, நீங்கள் கேட்டுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேளுங்கள், இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் கேளுங்கள், தட்டுங்கள், அதே போல் தேடுங்கள். இந்த 3 வார்த்தை என்ன சொல்லுது, அது நாங்கள் நடைமுறையில் நாங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நாங்கள் கேட்கும்போது தேவன் எங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக சந்திப்பார். யோசிச்சு பாருங்க, வீட்டில் இருக்க அப்பா அம்மாருங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்து சொன்னால் அவங்க எப்பயும் என்னது ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தேவையும் வரும். வீட்டில் மாதம் சம்பளம் எடுத்தோன்னே அப்பா அம்மாருங்களுக்கு அவங்களுக்கு சொந்தமாக ஒன்றும் செய்ய முடியாது. என்னது, அவங்க வீட்டில் இருக்க தேவைகள் எல்லாம் சந்திக்க இருக்கு. அம்மா சொல்லுவாங்க இந்த லிஸ்ட் இருக்குது, இந்த காரியம் செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி போகணும், அந்த பில் இருக்குது, இந்த பில் இருக்குது, இது இருக்குது, இது கட்டணும். அப்படி சொன்னோன்னு என்ன செய்வோம், அப்போ ரைட் இதை கொடுங்க அதை கொடுங்க. இப்போ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கும் தெரியாது என்ன செய்ய போகிறேன்னு. இனி
ஆண்டவர் எங்களுடைய தேவைகள் அறிஞ்சு இருக்கிறார், நல்ல விஷயம். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிறாரு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க காரியங்களை அவர்கிட்ட எங்களுடைய நாவுகளை திறந்து சொல்லி பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு. இனி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு உலகத்தில் இருக்க மனுஷர்கள் பாட்டெல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு அதை உணர்ந்து நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரை உங்களை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் என்னது, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன். அதுதான் எங்களுடைய பரலோக பிதாவுடைய குணாதிசயம். கேட்கிறவங்களுக்கு கொடுப்பாரு. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக எங்களோடு கூட இருக்கிறாரு. அவருக்கு சில நேரம் என்னது, நாங்கள் எங்களுடைய மனதை திறந்து காரியங்களை சொல்றது இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில நேரம் நாங்கள் சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 சில நேரம் சிலவங்களுக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி கிடைக்காம போகும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம், சில நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில் ஐயோ இனி கேட்டு பிரயோஜனம் இல்லை. சில காரியங்களை தேவன் எங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது எங்களுடைய நன்மைக்காகவே தான், எங்களுடைய நன்மைக்காகவே தான். ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. நாங்கள் சொன்ன அந்த ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியங்களை குறித்து ஒரு நாள் மறந்து போக மாட்டாரு. அது ஏற்ற காலத்தில் அவர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இனி நாங்கள் பார்க்குறோம் வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். அநேக தேவ மனுஷர்கள் அவங்களோட வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆபிரகாமோட வாழ்க்கை எடுத்தோன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் 75வது வயசை தான் ஆண்டவர் அழைச்சி சொன்னார், உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன்னு. 25 வருஷம் போச்சு, தாமதமாகிச்சு. ஆனால் அவருடைய ஜெபம் நிற்கலை. ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீங்களா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக உனக்கு நான் தருவேன், நான் உனக்கு கொடுப்பேன். உட்போ காலத்தில் உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா. இப்போ அவன் தாமதமானாலும் அந்த ஜெபத்துக்கான பதில் கிடைச்சிச்சு. சில காரியங்களை நாங்கள் தாமதமானாலும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். எங்களுக்கு வேணும் என்னது, இப்போ இந்த வந்திருக்கிற உலகத்தில் எங்களுக்கு எல்லாமே அந்த உடனடியே தேவை. இன்ஸ்டன்ட் சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு, என்னது, மேகி நூடுல்ஸ் போல, அந்த கொத்துமீ போல போட்டோன்னு வெந்து வந்துடணும், வாயில போயிட்டு வயிற்றுக்கு போயிட்டுருவணும். அவ்வளோ வேகமாக ஆண்டவர் எங்களுக்கு அப்படி சில நேரம் நாங்கள் கேட்குற காரியங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் எங்களுடைய பரலோக தகப்பன் அவர் நல்லவர். அவர் எங்களுடைய வாழ்க்கையில் சில வேலைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் கேட்கும்போது அவருடைய பாதத்தில் போயிட்டு நாங்கள் கூறும்போது அது எல்லாவற்றையும் அவர் அறிந்து வச்சிருக்காரு. அது எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இனி ஆண்டவர் சொல்றார் என்னது, நம்பிக்கையை கொடுக்கிறார். நீ கேளு, தட்டு, அது தேடு, அப்பொழுது தான் உனக்கு அது கிடைக்கும். நீ கேட்காம, நீ தேடாம உன்னுடைய வாழ்க்கையில தேவையான காரியங்களை நீ தட்டாம இருக்கும்போது உனக்கு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நிறைய நேரம் எங்களோட வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் நிறைய நேரம் என்ன நடந்ததுன்னா, எங்களுக்கு தேவைன்னு வரும்போது நாங்கள் என்ன செய்வோம், சீக்கிரமாக நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை வந்துட்டுனா டக்குன்னு பெண்களுக்கு ஞாபகம் வரும், அந்த தங்க சாமான் இருக்குதால அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது இடத்துல வச்சு ஏதாவது ஒரு ரோல் ஒன்று பண்ணிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். இல்லாட்டி அந்த அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கைமாத்தா வாங்குறவங்க யார் சார் இருக்காங்க, அவங்ககிட்ட போகிறது போயிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். எங்களோட தேவைகளை சந்திக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் எங்களோட மனசுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு பரம பிதாவரால் இருக்கிறார், எங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்காரு. அவர்கிட்ட நாங்கள் போயிட்டு எங்களோட தேவைகளை முதலாவது சொல்லுவோங்கிற ஒரு காரியம் எங்களோட மனசுக்கு தோணுவதில்லை இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக கடன் பிரச்சனைகள், அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு பண நெருக்கடிகளுக்குள்ளாக, பொருளாதார பிரச்சனைக்குள்ளாக போய் கொண்டிருக்காங்க. காரணம் என்ன? முதலாவதாக தேவனுடைய சமூகத்தை நாங்கள் தேடி போக இருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும் எங்களுடைய தேவனுக்கு தான் நாங்கள் முதலிடம் கொடுக்க இருக்கு. அவருக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது அவர் பார்த்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட ரீதியாக உணர்ந்திருக்கேன். என்னுடைய தாய் தகப்பன் 2 பேரும் மரணத்துக்குள்ளாக போகும்போது முதலாவது செஞ்சது நாங்கள் செஞ்சது, நான் ஜெபம் தான் பண்ணேன். 2 பேர் மரணத்துலேயும், ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனை, இந்த மரண வீடுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவர் எந்த ஒரு குறையுமே வைக்கல. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அந்த பரம தகப்பன் அந்த நேரத்துக்கு அது உடனடி தேவை, அதை லேட்டாக அவர் சந்திக்க மாட்டார், அது உடனடியாக சந்திக்கிற தேவை. அந்த உடனே சந்திச்சார் ஆண்டவர் காரியங்களை, எந்த ஒரு விற்கப்பட்டு போகாதபடி எல்லா காரியங்களையும் சந்திச்சார். எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கும்போது
சாதாரணமாக வீட்டில் ஒரு அப்பா இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏன்னா அப்பா அந்த குடும்பத்தை முழுசாக பார்த்து கொள்வார். இல்லைங்கச்சா? அவர் எப்படியாப்பட்ட என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் ஏதாவது பண்ணுவேன், நான் வேலைக்கு போகிறேன் தானே, எனக்கு நல்ல கை கால் இருக்குதா, நான் எப்படியாவது சம்பாரித்து அந்த குடும்பத்தை பார்த்து கொள்வேங்கிற அந்த நம்பிக்கை எப்பயும் இருக்கும். எங்களுக்கும் அப்படிதான். எங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கும்போது, பரமபிதா இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அதே நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அவர் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை பொழுதுல இயேசு சுவாமி சொல்கிறார் என்னது, தட்டுகிறவர்களுக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்றார். கொடுக்கப்படும் என்னது, கண்டிப்பாக நான் உங்களுக்கு தருவேன் காரியங்களை. ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நாங்கள் வாழ்ற உலகத்துல எல்லாமே என்னது வேகமாக போய்கொண்டிருக்கு. காலங்கள், நேரங்கள், மணித்தியாலங்கள் வேகமாக போய்கொண்டிருக்கு. எங்களுடைய தேவைகளும் வேகமாக எங்களுக்கு தேவை. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், சில நேரத்தில் அப்பா கிட்ட கேட்கறது இல்லை, சில விஷயங்களை நாங்களா சில காரியங்களை செய்கிறது, நாங்களா சில தீர்மானங்கள் எடுக்கிறது, அப்பா கிட்ட கேட்டு எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அப்பா கிட்ட கேட்காம காரியங்கள் செஞ்சனாலே அந்த பரலோக தகப்பன் கிட்ட அநேக கஷ்டங்கள், வேதனைகள். அதுக்கு பின்பதாக அண்ணே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னோட மாத்தலையில அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவசரப்பட்டு சில காரியங்களை தகப்பங்கிட்ட கேட்காம செஞ்சனால, தீர்மானங்கள் எடுத்தனால இன்னைக்கு அநேக வேதனைகள், கஷ்டங்களுக்குள்ளா போய் கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலை நாங்கள் இப்போ திரும்பவும் அப்பா நோக்கி கூப்பிடுறோம். ஆனால் அந்த தகப்பன் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டாரு. எல்லா சூழ்நிலைகளை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறாரு. அதே போல ஆண்டவர் சொல்றாரு என்னது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். அதே போல 11ஆம் வசனம் சொல்லுது, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குற இந்த வார்த்தையில் இயேசு சுவாமி சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு அப்பாவாக இருக்கிறவர்கிட்ட தண்டை பிள்ளை சாப்பாடு கேட்டா அவங்களுக்கு கல்லை கொடுப்பாங்க. இந்த யாராவது அப்பா அப்படி கொடுப்பாங்களா? என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாதாரணமாக தகப்பன்மாருங்க தண்டை வாழ்க்கையில் தனக்கு சாப்பிட இல்லாட்டியும் என்ன செய்வாங்க, தான் தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிட இல்லாட்டியும் பிள்ளைகளை போஷிக்கிறது, பிள்ளையுடைய வயிற்றை நிரப்புறதுக்கு என்றைக்கும் மறந்து போக மாட்டாங்க. கடன் பட்டு சரி என்ன செய்வாங்க, பிள்ளைங்க சாப்பிடணும். பிள்ளைங்க சாப்பிடுச்சா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்பாங்க, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? அப்பா சில நேரம் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்றாங்களான்னு தான் முதலாவது யோசிப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளாக இருக்கிற மனசில் இருக்கிற ஒரு பாசம். ஆனால் பிள்ளைங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்பா சாப்பிட்டாரா இல்லையா, வச்சாரா இல்லையா, நம்ம சாப்பிட்டுக்கு எப்படி இருப்போம். சில நேரத்தில் பிள்ளைகள் அப்படி சிந்திக்கிறது உண்டு, ஆனால் அப்பா ஒரு நாள் அப்படி சிந்திக்க மாட்டார். அதுதான் அந்த அப்பாவுடைய உள்ளம். இனி நாங்கள் பார்க்குறோம், இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு தகப்பன் அவர்கிட்ட கேட்குறவங்களுக்கு நன்மையானதை தான் கொடுக்குறாரு, நல்லதை தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு அப்பா மாருங்க அவங்களோட வாழ்க்கையில் பாருங்க, அப்பா மாருங்க சொல்ல அந்த குடும்பம்ன்ற காரியத்தை ஒரு மாட்டு வண்டியை எடுத்தோன்னு சொன்னால், ஒரு மாட்டு வண்டியில் அந்த வண்டி தான் ஒரு குடும்பம். அந்த வண்டியில் இந்த மாடு இருக்குதால அது பெரிதான ஒரு அர்ப்பணிப்பை செய்ய இருக்கு. எவ்வளோ சுமை அந்த வண்டியில் சுமத்தினாலும் என்னது ஏலான்னு சொல்லாமல் அந்த மாடு தான் முன்னுக்கு எழுக்கும். அப்பா மாருங்க, நான் சொல்லலை மாடுன்னு சொல்ல வரல, அப்படியாப்பட்ட சுமையை சுமந்து கொண்டு போகிறவங்க குடும்பத்தில் நாளுக்கு நாள் எவ்வளோ பாரம் வருதோ, நாளுக்கு நாள் பிள்ளைங்களுடைய பாடசாலை செலவு கூடுது, அவங்களுக்கு தெரியாது. அப்பா பார்த்துக்கொள்வார், கிளாஸ் செலவு அப்பா பார்த்துக்கொள்வார். லேசாக சொல்லிடுவாங்க பிள்ளைங்க, நான் கோசனை செய்ய போகிறேன், அப்பா பார்த்துக்கொள்வார். எல்லாத்தையும் லேசாக சொல்லிடுவாங்க பிள்ளைங்க. ஆனால் அதுக்காக அப்பா செய்கிற அர்ப்பணிப்பு, அவர் படுகிற பாடுகள். இன்னைக்கு தகப்பனார் தினம், இன்னைக்கு நீங்கள் விஷ் பண்ணிட்டீங்க, நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஓ நல்ல, இந்த ஒரு நாளுக்கு மட்டும் போதுமா அந்த அப்பாவை நினச்சி? இந்த வருஷத்தில் 365 நாள் இருக்கே, இந்த 365 நாளும் அப்பா அவருடைய கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஃபாதர்ஸ் டேக்கு மட்டும் அவர் இன்னைக்கு நாள் மட்டும்தான் ஆனால் கடமை இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக தன்னை வாழ்க்கையே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த தகப்பனாரை எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் மதிக்கிறோம், அவருக்கு என்னத்தை நாங்கள் கொடுக்குறோம்? அந்த அப்பாவுக்கு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, அப்பா இன்னைக்கு நாங்கள் இந்த சேட்டோன்னு உங்களுக்கு நான் கிஃப்டாக தாரேன்,
எனக்கு எவ்வளோ கிஃப்ட் வாங்கி தாரீங்க, இந்த கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னு யாராவது பிள்ளைங்க இன்னைக்கு கொடுத்தீங்களா? கரங்களை தூக்கி காண்பிக்க முடியுமா? எனக்கு நான் வாங்கி கொடுக்குறது எங்கள் அப்பா இல்லை இந்த உலகத்தில், பரலோகத்துக்கு போயிட்டு தான் கொடுக்கணும். உயிரோடு இருக்கும் போதே அந்த அப்பாங்களை கனம் பண்ண இருக்கு. அவங்க இல்லாத நேரம் அழுது புலம்பி கலங்கி வேலையில், இப்போ இருக்கிற நேரம் அவங்கள அன்பு காட்ட இருக்கு. அவங்க படுற கஷ்டங்களுக்கு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொடுப்பாங்க, ஒன்றுமே வச்சுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட அப்பா சம்பாதிக்கும் போது அவட பேங்க் கார்டு இருக்கும் அம்மா கிட்ட, மாதம் முழுக்க வேலை செய்கிறது அவர், ஆனால் ஒரு சதம் அவர் எடுக்க மாட்டார், கார்டு முழுக்க அம்மா கையில், அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்து செலவுகள் எல்லாம் பார்க்குறது. ஏன்னா அந்த அப்பா மாருங்க படுற அந்த பாடுகள், கஷ்டங்கள், அர்ப்பணிப்புகள், அதுங்களை கனம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். அவங்கள நிறைய நேரத்துக்கு நிறைய வீட்டில் சில நேரம் அப்பா மாருங்களை மதிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, கனம் பண்ணி பேசுறது இல்லை வார்த்தையில். அப்பாங்களே அப்பா என்ன சொன்னால் அப்பாவுக்கு இன்னொன்று சொல்லி கொண்டு போகிறது, அது இல்லை கனம் படுத்துறது. அவங்கள கனப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும். அவங்களுடைய தாய்மாருங்கிட்ட சரி, அவங்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் விலங்க இருக்கு காரியங்கள். ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, ஆனால் அப்பா மாருங்க வீட்டில் எல்லாம் செய்கிறாங்க, வெளியில் இறங்கி போகிறாங்க. வெளியில் போயிட்டு வேலை ஸ்தலங்களில் பல்வேறு இடங்களில் அவங்க படுகிற கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், அவங்க போகிற போராட்டங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளாகவே வச்சு கொள்வாங்க. நிறைய நேரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மா மாருங்க எல்லாம் சொல்லிடுவாங்க வாயை திறந்து, அது இருக்குது இது இருக்குது, இப்படி நினச்சி அப்படி நினச்சி. அப்பா மாருங்க கிட்ட கேளுங்க, வாயை திறக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மௌனம் அநேக அவங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தும். இனி நான் விரும்புகிறேன் பிள்ளைகளாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க, உங்களோட தகப்ப மாறுங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கலாம், இல்லாட்டி வேறு இடத்துல இருக்கலாம், தூரம் இருக்கலாம். அவங்களுக்கு இன்னைக்கு கால் பண்ணி சரி பேசி ஒப்புரவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்பா மாருங்களோடு கூட நல்ல ஒரு உறவு இல்லை. சில பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்க, அப்பா மாருங்களோடு கூட நல்ல ஒரு உறவு இல்லை. அப்பா சொல்லி கூப்பிட்றதே இல்லை, நான் போகிறேன் வாரேன் என்ன செய்கிறீங்க, நல்ல ஒரு உறவுன்னு இல்லை. இன்னைக்கு அப்பா மாருங்க வேதனையில் இருக்காங்க. சில அப்பா மாருங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, என் பிள்ளை என்னோட கூட நல்ல ஒரு உறவில் இல்லை, வீட்டில் இருந்ததுக்கு பேசுறது இல்லை, அந்த அன்பு இல்லை என்னோட. நான் தான் இவனை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்குனேன், எல்லாம் செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு என்னோடு கூட அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. பேசுகிறான், கதைக்கிறான், தேவைகள் நேரெல்லாம் கேட்பான், எனக்கு அது வேணும் இது, ஆனால் உண்மையிலே அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அதே ஒரு உறவை தான் இன்னைக்கு தேவனோடு கூட நாங்கள் வச்சு கொண்டிருக்கோம். ஏன்னா எங்களுடைய மாம்ச பிரகாரமான அப்பாவோடு கூட நாங்கள் நல்ல ஒரு உறவில் இல்லாமல், நல்ல ஒரு பாசத்தோடு இல்லாமல், அவரை கனம் பண்ணாமல், அவரோடு கூட ஒற்றுமையாக இருக்காமல், பரலோக தகப்பனோடு எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறோம்? பரலோக பிதாவோட கூட எப்படி நாங்கள் அந்த பாசத்தோடு அன்போடு கூட கெட்டி சேர போகிறோம்? அவரோடு கூட ஒற்றுமையாக எப்படி எங்களுக்கு வாழ முடியும்? உலகத்தில் இருக்க அப்பாவோடு இருக்கிற அந்த உறவு தான் எங்களுக்கு பரலோக தகப்பனோடு இருக்கிற உறவுக்கும் அது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவரை நாங்கள் நேசிக்கிறோன்னா, இந்த உலகத்தில் இருக்க எங்களுடைய அப்பாவை நாங்கள் நேசிக்கிறோன்னா, அன்பு காட்டுறோன்னா, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்றோன்னா, அவரை நாங்கள் கனம் பண்ணுறோன்னா, பரலோக தகப்பனை எங்களுக்கு கனம் பண்ண முடியும், அவரை அன்பு காட்ட முடியும், அவரோடு கூட நாங்கள் உறவாட முடியும். அவர்கிட்ட தான் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு காரியமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் எங்களுடைய அப்பா மாருங்க செய்கிற அர்ப்பணிப்புகளை நாங்கள் மறந்து போகிறோம். நான் இதை மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நாளுக்கு மட்டும் அதை கட்டுப்படுத்தாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் அவங்கள ஒவ்வொரு நாளும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செய்கிற காரியங்களை நினச்சி பார்த்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்களால் செய்ய முடியாததை அவங்களுக்கு செய்யுங்க, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இனி அதே போல் சில நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களுக்கு என்னத்தை கொடுக்குறோம் எங்களோட வாழ்க்கையில், அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் மனுஷர்களாக நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் சிறந்ததை கொடுக்குறோமா? சிறந்ததை கொடுக்குறோமா எங்களோட வாழ்க்கையில்? ஏசாமி சொல்கிறாரு, நீ ஒரு அப்பாவாக இருந்தால் அவரே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார், முட்டையை கேட்டால் தேயிலை கொடுக்க மாட்டார், நல்லதை கொடுக்குறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் சில தேவைகளோடு நாங்கள் போகும்போது, சில மனுஷர்கள் அநேக தேவைகளோடு போகிறாங்க. இன்றைக்கி இந்த நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில், நாங்கள் வாழ்கிற இந்த இலகையிலே நிறைய மனுஷர்கள் நிறைய தேவைகளோடு போகிறாங்க. ஆனால் போகிறவங்களுக்கு எங்களால் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சிறந்ததை நாங்கள் கொடுக்கறோம். ஏன்னா எங்களுடைய பரம தகப்பன் எங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததை மாத்திரமே தருகிறாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். எங்களுடைய வாழ்க்கையில் மனுஷர்களாக நாங்கள் சில நேரம் எங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்பில் தான் நாங்கள் செய்வோம். சாதாரணமாக இந்த திருமண வீடுகளில் அது இருக்குது. திருமண வீடுகளில் இல்லாட்டி ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளை எங்களுக்கு என்ன அவங்க செஞ்சாங்க,
அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, சில பேர் எழுதி வச்சுக்கொள்வாங்க, அவங்களோட வெட்டிங் வீட்டுக்கு நாங்கள் அதை தான் கொடுக்கணும், அதை தான் செய்யணும். ஏன்? எங்களுக்கு செஞ்சதை தான் நாங்கள் அவங்களுக்கு திரும்பி செய்யணும். அது என்னது? எதிர்பார்த்து செய்கிற காரியங்கள் இல்லை. அதையில் ஆண்டவர் விரும்புகிறார். எங்களுடைய பரம பிதாவானவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு காரியங்களை அவர் ஒரு லாப நோக்கத்தோடு இல்லை அவர் செய்கிறாரு. எல்லாத்தையும் அவர் இலவசமாய் கொடுக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை சுற்றி இருக்க எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்களுடைய உறவுகள் மத்தியில் சில காரியங்களை செய்யும்போது நாங்களும் அப்படியாக செய்ய இருக்கு, அப்படியாக கொடுக்க இருக்கு. அப்பொழுது தான் நாங்கள் எங்களுடைய தேவனுடைய பரலோக பிதாவுடைய அதே குணாதிசயத்தை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சுவாமி சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள். இந்த வார்த்தை கொஞ்சம் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு வார்த்தை. 13ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள். இப்போ மனுஷர்களா ஆண்டவர் எங்களுடைய சுபாவத்தை பேசுறாரு. எங்களுடைய வாழ்க்கை மனுஷர்களுக்குள்ளா இருக்க சுபாவம் என்னது? பொல்லாத சுபாவம். அதுதான் பாருங்க, ஏதாவது நல்லா இருப்போம் நாங்கள் இப்போ, ஆனால் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் பிரச்சனை உடனே வந்தோன்னு எங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு கலக்கம் ஏற்படுது, கோபம்னு வருது, ஏதோ ஒரு தீமையான காரியம் வருது எங்களோட வாழ்க்கையில். இப்போ ஆண்டவர் சொல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கும் போது, அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மனுஷர்களாக எங்களுக்குள்ள பல்வேறுபட்ட பொல்லாப்புகள், தீமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு காலத்தில் நாங்களும் அப்படி தான் வாழ்ந்தோம். பொல்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொல்கிற ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தீமைகள் அநேக எங்களோட மனசுக்குள்ளாக நிறைஞ்சு கொண்டிருந்துச்சு. பாவத்தின் அநேக அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியாப்பட்ட காரியங்கள் நாங்கள் வாழும்போது எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேவை இருந்துச்சு. என்னது? இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து எங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு யாருமே இல்லையா? சில நேரம் நாங்கள் ஏங்கி கொண்டிருந்திருப்போம், இப்படியாப்பட்ட ஒரு பாவமான சூழ்நிலையிலேருந்து எங்களை விடுவித்து எங்களை சரியான பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு யாருமே இல்லையா? நாங்கள் சிந்திச்சிருப்போம். என் வாழ்க்கையில் நான் சிந்திச்சிருக்கேன். என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் நினைச்சாங்க என்னை நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு, நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு. ஆனால் முடியலை. ஏன்னா மனுஷனா சில காரியங்களை செய்ய முடியாது. நிறைய நேரம் சில நேரம் பேர் என்னது நான் பார்க்குற சில நேரத்தில் மனைவிமார்கள் கணவர்களை திருத்த பார்ப்பாங்க. இப்படி இப்படி சொல்லி சில கணவன்மார்கள் மனைவியை திருத்த பார்ப்பாங்க, முடியாது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை அவங்களோட பொல்லாத வழிகளை தீமையிலேருந்து அவங்களை எப்படியாவது திருத்தி எடுக்க பார்ப்போம், அதுவும் செய்ய முடியாது. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் முடியும், ஒரு ஆளுக்கு மட்டும்தான் முடியும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொல்லாத வழியில் வாழ்ந்து தீமைகளை செஞ்சு கொண்டு அநேக அக்கிரமங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். பிதாவாகிய தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு பரிசு தான் இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டனால தான் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாறி இருக்கு. இல்லாட்டி நாங்கள் என்னைக்கோ எப்படியோ நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்களுக்கு கிடைச்ச தண்டனையில் என்னைக்கோ நாங்கள் இல்லாமல் போயிட்டுருப்போம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கோன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கோன்னா, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்கி இன்னைக்கு எங்களை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக, அவருக்காக வாழுகிற, அவருடைய சந்ததியாக, அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் இன்னைக்கு மாற்றிருக்கிறார். அதை செய்வதற்கு பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தார். என்னத்துக்காக கொடுத்தாரு? இந்த உலக பாவ வாழ்க்கையில இருந்து நாங்கள் மீட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போயிட்டு நித்திய காலமாய் வாழணும். அதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க பெரிதான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பணமோ பொருளோ எந்த ஒரு காரியங்களும் ஈடு செல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் அது எங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறதுனால எங்களோட வாழ்க்கையில அவர் கொடுத்த உன்னதமான ஸ்லாக்கியம் இன்னைக்கு அதை பெற்று வாழுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் என்னது? தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு, அதாவது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர்கிட்ட எப்பயும் எங்களோட வாழ்க்கையில் குட்டானது தான் கேட்குறோம், அதை நல்லதை தான் கேட்குறோம். ஆண்டவர் எங்களுக்கு நன்மையானது தாங்கன்னு. ஆனால் எங்களுடைய பரலோக பிதா எங்களுக்கு
பெஸ்டானதை தர ஆயத்தமாக இருக்கிறாரு. பெஸ்டானது, சிறந்தது என்னது? நாங்கள் நிறைய எங்களுக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி கேட்குறோம். நல்லது, கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனால் பிதாவானவர் ஒரு காரியத்தை, முக்கியமாக ஒரு காரியத்தை கொடுக்க விரும்புகிறாரு. முக்கியமானது ஒன்று, எங்களோட லைஃபுக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஒன்று. யார் அவர்? சொல்லுங்க, யார் அவர்? சபே, பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் அவசியமான தேவை. இன்னைக்கு நாங்கள் சில நேரம் சபைக்கு வரலாம், நாங்கள் வருட காலத்தில் இருக்கலாம், ஊழியங்கள் செய்யலாம், முன்னுக்கு வந்து எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உன்னதமான இந்த பரிசை, சிறந்த பரிசை இன்னும் எங்களோட வாழ்க்கையில பெற்று இல்லாமல் இருக்கலாம். அவருடைய நிரப்புதலை, அவருடைய அபிஷேகத்தை இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில பெறாமல் இருக்கலாம். அது பெறாத மட்டும் எங்களோட வாழ்க்கையில இன்னும் நாங்கள் ஒரு வெறுமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவனா வாழ முடியும். ஆவியானுடைய பிரசனம் எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். ஏன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க, அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு. யோவான் 14ஆம் அதிகாரம் 16 18 மட்டுமான வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாரனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடன் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக்க விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்கு தத்தத்தை சீஷர்களுக்கு அவர் கொடுத்துட்டு போனாரு. என்னது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில பரலோக பிதாவிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியம் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இவர் எங்களோடு கூட நித்தியமா இருக்க போறாரு. அவரை கேட்டா பிதா எங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரு, கண்டிப்பா அவர் எங்களுக்கு கொடுப்பாரு. அவர் சொல்றாரு அதிக நிச்சயம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லி சொல்றாரு. என்னது? உறுதியா சொல்றாரு, என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை கொடுக்காம இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு காலத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் லிமிட்டட், இங்கிலீஷ் சொல்ல லிமிட்டட், அதாவது குறைஞ்ச ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, நியாயாதிபதிகளுக்கு, இப்படியாப்பட்ட கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்தாரு. அவங்க கிரியை செஞ்சாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். அதுக்கு பின்பதாக அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள சிலவர்களுடைய சவுல்மாய் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியான எடுத்துட்டார் ஆண்டவர், நிரந்தரமா இருக்கல. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்காக நாங்கள் எல்லாரும் புதிய ஏற்பாடு சபையில வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள். எங்களுடைய வாழ்க்கையில பெந்தகோஸ்து நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையா ஊற்றப்பட்டு இன்னைக்கு எங்களோடு கூட அவரு நிரம்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த முறை அல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாக கொடுத்திருக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள்னு வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை தேவன் அளவில்லாமல் கொடுக்க ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாளே கூட ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில நீங்க வந்த வண்ணமா போக மாட்டீங்க. இந்த காலை வேளையில தேவ ஆவியினுடைய ஒரு தொடுதல், ஒரு அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில வேணும். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த கவலை, உங்களை நெருக்கிற சில காரியங்கள், போராட்டங்கள், மனச்சோர்வுகள், நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கீங்க பிரச்சனைகள், அதுக்கு தேவையான பதில் அவர் பெற்றுக் கொடுப்பாரு. எல்லா சூழ்நிலையிலையும் எங்களை தாங்கி நடத்துவாரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தனிப்பட்ட ரீதியாக உணர்றேன். ஆவியானவர் கொண்டு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், தகப்பனும் தாயும் சில நேரம் எங்களை விட்டுட்டு போயிட்டுருவாங்க. என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கும்போது உயிரோடு இல்லை. இன்னைக்கு நாங்கள் நம்புறோம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் நீடிய காலமா இருக்கணும். ஆனா இல்லை, எங்களை விட்டுட்டு போயிட்டுருவாங்க. ஆனா நித்திய காலமா எங்களோடு கூட திரும்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரக்காட்டி எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல எங்களை, அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரை போடப்பட்டு எங்களை வழி நடத்துகிறவர். அவர் எங்களுக்குள்ள வந்தா, அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள வந்த, அந்த ஆவியினுடைய நிரப்புதல் எங்களுக்குள்ளாக வந்த பிறகு என்ன நடக்குது?
எங்களுக்கு இந்த உலகத்தில் தேவனுக்கு உகந்த சாட்சியாக வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய வழிநடத்தல் வேணும் எங்களுடைய வாழ்க்கைக்கு. இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கே அவர் எங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டாரு. நான் சொல்கிறேன், அவருடைய நிரப்புதல் எங்களுக்கு தேவை. உள்ளுக்க தான் இருக்கிறாரு. நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவ உங்களோட வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இல்லாட்டி உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இன்னும் இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய சுயம் போன போக்கில் நீங்கள் வாழ்ந்து இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாங்க நீங்கள் கேட்டால் ஆவியானவரை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் சபையில் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அமைதி அவர் உள்ளுக்கு அப்படியே இருக்கிறாரு. திருத்துவத்தில் 3வது கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. என்னது? அமைதியா அப்படியே இருக்கிறார். அதற்காகவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு பொருத்தனை பண்றதுக்கு இல்லை. அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய குறித்ததான சத்தியத்தை சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக பெற்று கொடுத்திருக்காரு. அப்ப அந்த ஆவியானுடைய நிரப்புதல் இந்த காலை வேளை எங்களுக்கு தேவை. பெந்தகோஸ்ல நாட்களில் கொடுத்த ஆவியானவர் அன்லிமிட்டெட் பேக்கேஜ், அன்லிமிட்டெட். ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அபிஷேகம் எங்களுக்கு அளவில்லாமல் பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் யோவேல் புத்தகத்துக்கு பார்க்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் அருமையாக பிதாவானவர் இந்த வாக்கு தத்தத்தை பழைய ஏற்பாட்டிலே அவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் பார்க்குறோம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் 29 வசனம் எப்படியா சொல்லுகிறது? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய நாளில் அவருடைய அபிஷேக வல்லமை, அவருடைய நிரப்புதல் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர போகிறது. அவருடைய வல்லமை இன்னைக்கு எங்களுக்கு தேவை. அவருடைய அபிஷேக வல்லமை வந்தால் தான் திருச்சபை தேவனுடைய சித்தத்தை நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கும்போது பாவத்தை குறித்து வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எங்களை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு பிழையான காரியங்களை செய்ய முடியாது, எங்களுக்கு இஷ்டம் போல வாழ முடியாது. உலகத்தில் எங்களை தேவனுடைய சத்திய வார்த்தையின்படி நேர்த்தியாக இந்த உலகத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு ஆவியானுடைய அந்த பலன், அந்த வழிநடத்தல் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. எங்களுடைய வாழ்க்கையில் வாலிபர்களே, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறுபட்ட சில சோதனைகளை ஜெயமெடுக்க உங்களுடைய பலத்தால் முடியாது. ஆவியானுடைய பலன் வேணும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ என்னென்ன உங்களோட வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்களா? சில பாவங்களுக்குள்ளா சிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? அதுலேருந்து உங்களோட மாம்ச பலத்தினால வெளியே வர முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தா அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த காலை வேளையில் அந்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்க போகிறோம். அதுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிற இந்த வேளையில் இந்த வேளை நமஸ்கார குழுவினர் முன்னாடி வாங்க. நாங்கள் அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த வேளையில் அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க போகிறோம். எங்களுடைய பரலோக பிதாவானவர் எங்களிடத்தில் கேட்குற காரியங்களை பெற்றுக் கொடுப்பதை மாத்திரமல்ல, எங்களுக்கு வேண்டிய நன்மையான ஈவுகளை கொடுப்பதை மாத்திரமல்ல, சிறந்ததை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத இருதயத்துக்குள்ளாக அநேக கவலைகள், பாவ இச்சைகள் என்று விடுதலை பெற முடியாத காரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு வந்ததுக்கு என்ன, இன்னும் நான் சில காரியங்களை சிக்கப்பட்டு கொண்டிருக்கேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவன் தான், நான் தேவனுடைய பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் சில காரியங்கள் இருந்து வெளியே வராம இருக்கிறேன். காரணம் என்ன? ஆவியானுடைய விடுதலை இன்னும் பெறாம இருக்கிறீங்க. நாங்க சபையாக எழுந்திருக்க போறோம். எழுந்திருந்து ஹல்லேலூயா. முதலாவதாக நாங்கள் பாட போகிறோம் விண்ணப்பத்தை கேட்பவர் என்கிற பாடலை பாடி, முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா.
நான் உணர்றேன் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் வாழ்க்கை விழுந்து போயிட்டு உடைஞ்சு போயிட்டு இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலை வேளையில கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியுமாக அவரை நோக்கி பார்த்து அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்து அவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு கேளுங்க. கண்ணீரை காண்பவரே இயேசுவே சுகம் தருபவரே அப்பா ஸ்தோத்திரம் இயேசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே. சுகம் கேளுங்க அவர்கிட்ட சுகத்தை கேளுங்க. அவர் உங்களை சுகப்படுத்துகிற தேவன் வந்திருக்கிறார் அந்த காலை வேளையில. ஸ்தோத்திரம் இயேசையா ஏசப்பா உங்களால் எல்லாம் கூடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருகிற தேவன் அவர். சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா அவர் மனதுருக்கமுள்ள தேவன். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஆமாப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் இயேசையா சித்தம் உண்டு சித்தமுண்டு அவருக்கு சித்தம். ஹல்லேலூயா. உங்களை சுத்தப்படுத்துவது அவருக்கு சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசையா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசையா உங்களுடைய உடைஞ்சு போன ஜெப வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணி உடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் இல்லை.
ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை? நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பலன் இல்லை, என்னால ஜெபிக்க முடியல, ஜெபிக்க உட்காரும் போது எனக்கு சோர்வா இருக்கிறது, எனக்குள்ளாக அந்த ஆரம்பத்தில் இந்த ஜெப வாழ்க்கை இல்லை என்று கலங்கி போயிட்டு இருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். மீண்டுமாக என் பாதத்திலே அமர்ந்திரு, என்னிடத்திலே கேள், என்னிடத்திலே தட்டு, என்னை தேடு, அப்பொழுது நான் உனக்கு சந்திப்பேன். நீ அறியாததும் உனக்கு ஏற்றமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்ய போகிறேன். நீ என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீ கேட்கிற ஒவ்வொரு காரியங்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்திலே அவைகளை நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறேன். நான் கர்த்தர், அல்பா ஒமேகாவுமாயான கர்த்தர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் நான், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நான். ஹல்லேலூயா. ரபாஷி கேரியான் தீராபாலா ரெக்கோரியான் தீராபாலா. ஹல்லேலூயா. மறுபடியுமாக அந்த ஜெப ஆவி உங்களுக்கு தேவை. உங்களுக்கு சோர்வின் ஆவிக்குள்ளாக இருக்கிறீங்களா? மீண்டுமாக அந்த ஜெப ஆவி உங்களுக்கு தேவையா இருக்கிறது. இந்த உற்சாகத்தின் ஆவி உங்களுக்கு தேவையா இருக்கிறது. ஊழிய பாதையில ஓடுற எந்த ஒரு திருப்தியும் இல்லை, எந்த நேரம் பார்த்தாலும் முறுமுறுப்பு, எந்த நேரம் பார்த்தாலும் சோர்வுகள், கவலைக்குள்ளாக நிரம்பி இருக்கிற, சபையை விட்டு வெளியே போன மறுபடியும் அந்த பழைய அந்த சிந்தனை, அந்த கவலைகள் என்னை பின்னர் தொடர்ந்து கொண்டு நீங்க இந்த வேளையில கவலையோடு இருக்கிறீர்களா? ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்கு தேவை. இந்த வேளையில தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க போகிறோம். அவர் வந்தா சூழ்நிலை மாறும். இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே சுவாமி. என் இதயத்துக்கு வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்துக்கு வாங்க ஆண்டவரே சுவாமி. என்னை புதுப்பிக்குங்க ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை எங்க உள்ளத்துக்கு நாங்கள் கேட்போமாங்க. சுவாமி நீர் எனக்கு போதும் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மத்தியில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதனைகள் கவலைகள் மத்தியில் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கொண்டு இந்த வழியில் மனதில் தள்ளாடி கொண்டு கலக்கத்தோடும் வெறுப்போடும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதா இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆவியானவர் சத்தியத்திலும் நீதியிலும் எங்களை வழிநடத்தத்தக்க வல்லவராக இருக்கிறார். மனதில் ஒரு குழப்பத்தோடு வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இப்பொழுது ஆண்டவரே என் மேல் வாங்க, நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, எனக்கு நல்ல வழியை காமிங்க என்று சொல்லி நாங்கள் இந்த ஆவியான இடத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் கேட்போம் இந்த வழியில். ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே சுவாமி. ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்தை பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு தருகிற மிக சிறந்த பொக்கிஷம், மிக சிறந்த பரிசு, மிக சிறந்த ஈவு அந்த ஆவியானவர் அல்லவா சுவாமி. அப்பா வாழ்க்கையில் நாங்கள் தெரியாமல் அறியாமல் மனதில் போராட்டங்களோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் நாங்கள் சிக்கிக்கொண்டு இறுகி கொண்டு வெளியே வர முடியாத நிலைமையிலெல்லாம் இந்த ஆவியானவர் எங்களை தூக்கி சுமந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே சுவாமி இந்த வழியில் ஒவ்வொரு தந்தையர்கள், அம்மாமார்கள், தாய்மார்கள் சுவாமி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் இந்த வழியில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் அவங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கேட்ட வார்த்தை கூடாக அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியத்தை தந்து அவர்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது என்னுடைய தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கம் தயவும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.